இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் என்ன? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் என்னன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் branch of science that deals with the study of forces, their effects on motion and the resultant deformation of object. அதாவது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்டை நம்ம நகர்த்தணும்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னா என்ன, அந்த ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு அதை பற்றி படிக்கிறது, இல்லை அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் ஏதாவது சேஞ்ச் இருக்கு, ஸோ அதோட டிஃபார்மேஷன் பற்றி படிக்கிறது தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இதான் வந்து ஃபவுண்டேஷன். அதாவது எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு பேசிக். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ ஒரு மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ராலஜி பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், எதை பற்றி படித்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் வரப்போகுது. அந்த ஃபோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். அதாவது ரியல் டைமில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு புள்ளி இங்கே இந்த வீடியோவில் இங்கே இருக்கு பாருங்கள், புள்ளி இருக்கா? ஸோ இந்த புள்ளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோட மெக்கானிக்கல் எலமெண்ட் தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ரியல் வேர்ல்ட்ஸை யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தேவை. ஸோ சேஃப்டி, அதாவது இப்போது அந்த த்ரெட், அந்த புள்ளியில் ஒரு பக்கெட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இதில் வந்து ஒரு த்ரெட் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டில் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸ் பக்கெட் தான் வைக்கணும். இல்லை அதுக்கு பதிலாக அதிகமாக வச்சா என்ன ஆகும்? ஸோ நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்டி கன்சர்ன்லையும் இருக்கணும். ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரொம்ப தேவை. ஸோ நெக்ஸ்ட் சப் பிரான்ச்சஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா டைனமிக், கைனமேட்டிக்ஸ், கைனட்டிக்ஸ், ஸ்டாட்டிக். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை, அது வந்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்னா என்னென்னா அந்த சம்மேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அந்த ஃபோர்ஸ் அதை பற்றி படிக்கிறது. அந்த அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும் படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது. ஸோ அந்த மோஷனில் இருக்கும்போது என்னென்ன வரும், ஆக்சலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். ஸோ மோஷன்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கணும். இதுதான் டைனமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு கைனமெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் இந்த ஃபோர்ஸ் மோஷனில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு கைனட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ் என்னென்னா நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுற ஃபோர்ஸையும் இன்வால்வ் பண்ணி, ஸோ அதையும் எடுத்துட்டு சால்வ் பண்ணுறது வந்து கைனட்டிக்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் இதை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்து டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பிரிட்ஜஸ் அண்ட் பில்டிங்ஸ். அதாவது எந்த பில்டிங்கில் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் பீம்லாம் இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு மெக்கானிக்ஸ் அதை வச்சு தான் இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ மிஷின் பார்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் வந்து படிக்கணும். ஸோ அதை வந்து அதுக்கு அங்கேயும் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஏரோஸ்பேஸ், ஏரோக்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுவாங்க. பயோமெக்கானிக்ஸில் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம்க்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும், ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தேவை. ஸோ நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட். அதாவது இந்த 3 தான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட ஒரு பேசிக் டேர்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் தான் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் 10 அடிக்கும் தூக்கி போடலாம், 20 அடிக்கும் தூக்கி போடலாம். பட் 10 அடிக்கு தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நான் ஃபோர்ஸாக தூக்கி போடணும், 20 அடிக்கு போடுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக தூக்கி போடணும், ஸோ அதுதான் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் மாஸ். மாஸ்ன்றது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ ஒரு சாப்பீஸ் இருக்கு, ஒரு அயன் பால் இருக்கு. ஸோ இந்த சாப்பீஸை தூக்கி போடுற அளவு, சாப்பீஸை தூக்கி போடுறோம். ஸோ ரெண்டுமே வந்து 3 மீட்டர் கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தூக்கி போடணும், 3 மீட்டர் கிராஸ் பண்ணணும். ஸோ சாப்பீஸை வந்து ஸ்லோவாக தூக்கி போட்டாலே 3 மீட்டர் கிராஸ் ஆகிடும்.
பட் அந்த அயன் பால் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபோர்ஸ் அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து என்ன வருதுன்னா மாஸ் வந்து ஆசாதான். ஸோ ஆக்சிலரேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போது ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஜீரோவில் இருக்கும். அது நம்ம தூக்கி போடும்போது ஃபாஸ்ட்டாக விடும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதான் வந்து ஆக்சிலரேஷன். இது மூணு தான் வந்து பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் ஃபார் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த ரெண்டு தான். ஒன்று வந்து நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன், இன்னொன்று வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன்ல என்னன்னா ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல அண்ட் தேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்னன்னா an object at rest stays at rest and an object in motion stays in motion unless acted upon by a net external force. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஏதாவது ஒரு ரிமோட்டோ ஏதோ ஒன்று வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஸோ அது அதே இதில் தான் இருக்க போகுது. அன்லெஸ் நான் அதை எடுக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதான் நம்ம கை வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் அந்த இது எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட்லாம். செகண்ட்ல என்னன்னு சொல்றாங்கன்னா acceleration of an object is directly proportional to the net force acting on it. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம், ஸோ வெலாசிட்டி சேஞ்சஸ் தான் ஆக்சிலரேஷன். ஸோ அது என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம ஆப்வியஸா ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், நம்ம மாஸ் வந்து ஸோ கம்மியாக இருக்கும் போது ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன ஆப்ஜெக்டை தூக்கி போடுறதுனா ஈஸி, பெரிய ஆப்ஜெக்டை தூக்கி போகிறது கஷ்டம். ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் தேர்ட்ல ஃபார் அன் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கா வந்து ராக்கெட்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ கீழே ப்ரொபல்ஷன் ஆகி அது கீழே இது பண்றதுனால தான் அந்த ராக்கெட்டே வந்து மூவ் ஆகுது அப்படின்றது தெரியும்ல. ஸோ அதான் தேர்ட்ல. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் motion. So equation என்னன்னா sum of forces in any direction is zero for a body in equilibrium. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ அதில் வந்து எந்த வித சேஞ்சும் அதாவது மூவ் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அதோடைய ஃபோர்ஸஸ் எந்த டைரக்ஷனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி இல்லை வெர்டிகல் டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி, அந்த ஃபோர்ஸை ஆட் பண்ணால் ஜீரோவாக இருக்கும். சம்மேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் should be zero. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் should be zero. ஸோ அது ரெண்டும் ஜீரோவா இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இப்போ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதில் எப்படி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கால்குலேஷன்ஸ் போடணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டெக்னிக் இருக்கு. அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ், வெக்டர் அனாலிசிஸ், கம்ப்யூட்டர் எய்டட் அனாலிசிஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி நான் ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த மூணுத்தையும் அந்த வெக்டர் அனாலிசிஸ் சரி கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் சரி, ஸோ மூணுமே தனித்தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் பார்த்தா நல்லா தெரியும். இப்போதைக்கு 3 இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம், வெக்டர் அனாலிசிஸ் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, ஒரு கிராஃபிக்கல் ஒரு ஃபோர்ஸஸ் எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் சரி அங்க வச்சு எந்தெந்த ஃபோர்ஸஸ்லாம் வருதுன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல இருக்கும். வெக்டர்ன்றது வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ படிச்சிருக்கீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். தேர்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டட், ஸோ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றது. அண்ட் ஃபைனலி ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்னன்னா ஒரு கிரவுண்ட் ரூல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சால்விங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஜினியரிங். அது ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். அதாவது எந்த வித மெக்கானிக்ஸா இருந்தாலும், எந்த வித மிஷின்ஸ், எந்த வித இதுவா இருந்தாலும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வில் பி தி பாட்டம் லேயர். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான பேஸ்ன்னு வச்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டல் டிசிப்ளின் தட் பிரிட்ஜஸ் தி தியரி அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மிங் தி பேக்ரவுண்ட் ஆஃப் வேரியஸ் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ். அதாவது நம்ம